ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஏஷியா பேக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ டார்க் சாக்லேட் ப்ரௌனி எப்படி பண்ணலாம் தாங்க பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் 1/2 kg நியூட்ரலா ப்ரௌனி எப்படி பண்ணலாம், அதோட மெஷர்மெண்ட்லாம் என்ன அப்படிங்கிறது கரெக்டாக கொடுத்துருக்கோங்க. அந்த லிங்க் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க, உடனே செக் பண்ணி பாருங்கங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற மெஷர்மெண்ட்டை கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்கங்க. இதுதான் 1/4 கிலோ செய்கிறதுக்கான மெஷர்மெண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு ஸ்கொயர்டுன்னு தாங்க இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். இது 1/4 கிலோ பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. 6 இன்ச்சும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி நம்மகிட்ட 5 இன்ச்சு தான் இருக்குது அப்படின்னா 5 இன்ச்சும் எடுத்துக்கலாம். 5 இன்ச்சு எடுத்திங்கன்னா லைட்டாக உயரம் வர மாதிரி இருக்கும். 6 இன்ச்சுனா உயரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி பட்டர் பேப்பரை பேக் சைடு டின்னை திருப்பி போட்டு பட்டர் பேப்பரை போட்டு 4 சைடு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டின்னை திருப்பி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடி வச்சே பட்டர் பேப்பர் கட் பண்ணோன்னா நம்ம உள்ளே வைக்கையில் நம்மளுக்கு லைட்டாக அந்த சைடு இந்த சைடு தூக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம மெஷர் பண்ணி வச்சுருந்த பட்டரையும் டார்க் சாக்லேட்டையும் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கீழே ஒரு பவுலில் வாட்டர் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம எந்த இதில் மெஷர் பண்ணமோ அந்த இதை மேலே வச்சுட்டு நம்ம கீழே இருக்கிறது பாயில் ஆக மேலே இருக்கிறது ஃபுல்லாமே மெல்ட் ஆயிருங்க. இதை நம்ம ஓடிஜியில் கூட பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி இது ஸ்டவ்லேயே பண்ணிட்டேங்க. அப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் எந்த ஈரமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. பவுலில் எடுத்து அதில் ஒரு எக்கை ஊற்றிடுங்க. 1/4 kgக்கு ஒரு எக்குக்கு போதுங்க. அதை போட்டு அதுக்கப்புறம் சுகரை போட்டு நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா முறை வர மாதிரி பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி க்ரிங்கிள் டாப்பும் அதோடு பார்த்திங்கன்னா ப்ரௌனி ஃபஜ்ஜியாகவும் வருங்க. நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ரௌன் சுகர் சேர்க்குறோன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம மெல்ட் பண்ணியிருக்கிறத லைட்டாக வார்மாக இருக்கும் போதே ஊற்றிடுங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஜல்லடையில் நம்ம ஃப்ளோர் எப்போவுமே எடுக்கும் போது ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதனால் நம்ம சலிச்சு எடுத்துக்கிறோங்க. ஒரு ஜல்லடையை வச்சு சலிச்சு எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணும் போது நம்ம கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ப்ரௌனி ஹார்ட் ஆகாமல் இருக்கும். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் அதாங்க, போட்டோன்னே நம்ம டக்குன்னு கலக்கிற மாதிரி கலக்கிடுறாங்க. அப்படி பண்ணாமல் கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம டின்னை பட்டர் பேப்பர் போட்டு வச்சோம்னா அந்த டின் எடுத்து நம்ம இப்போ நம்ம பண்ணி வச்சுருந்த பேட்டரை ஊற்றிக்கிறோங்க. நெக்ஸ்ட்டு ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் ஆகிறக்காண்டி டூத் பிக்கை வச்சு இந்த சைடும் அந்த சைடும் லைட்டாக இழுத்து விட்டிங்கன்னா ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆயிருங்க. 2 தடவை டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஓடிஜியை 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 15 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் போதுங்க. ரொம்பவே சூப்பரான ஃபஜ்ஜியான க்ரிங்கிள் டாப் டார்க் சாக்லேட் ப்ரௌனி நம்மளுக்கு ரெடி ஆயிருங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கங்க. நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ்.